தேவனுக்கே மகிமை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், மஞ்சுவிளை சேகரம், காமராஜ் நகர் சபை தூய திருத்துவ ஆலயத்தின் 25வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. ஜெபம் பண்ண கடவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையும் மகிழ்ச்சியுமான உம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் தந்த இந்த நல்ல ஆலயத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆலயத்தை நேசிக்கிற மக்களாக, ஆலயத்திலே வீற்றிருக்கிற உம்மை நேசிக்கிற மக்களாக, உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிற மக்களாக கடந்த காலங்களிலெல்லாம் எங்களை வழிநடத்தி இருக்கிறேன் நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுதும் உம்முடைய மகிமை தங்கிய இந்த ஆலயத்தில் தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து எங்களை இன்னமும் நாங்கள் அர்ப்பணம் செய்து உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நல்ல பண்டிகை ஆராதனையிலே எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாம மகிமைக்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 27 பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். Yeah.
நின்றவாறே ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் நம்மிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தமணியரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவின் பரணே சரணம். பரிசுத்த பரிவுடன் இறங்குவின் பரணே சரணம். பரிசுத்த தேவனே, பரிவுடன் இறங்குவின் பரணே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னுடைய இருதயத்தோடும் உன்னுடைய ஆத்துமாவோடும் உன்னுடைய மனதோடும் உன்னுடைய பலத்தோடு அன்பு கூற என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூற என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறிடமில்லை.
இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூர்ந்தவர்களாக அவருடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் நம்மை இணைத்துக் கொள்ளும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவருக்கு கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்வோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்படுவோம். நம்மை அழைத்த ஆண்டவர் அன்புள்ளவர், நம்மை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் மன்னிக்கிறவர், எல்லோரையும் ஒன்று போல் நேசிக்கிற ஆண்டவர். அவரை ஆராதிக்கிற, அவரை வழிபடுகிற நாம் எல்லாரோடும் அன்போடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே சண்டைகள், வைராக்கியங்கள், பகைகள், விரோதங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? பண்டிகை நாளிலே கூடி வந்திருக்கிறோம். எல்லோரோடும் அன்போடு ஐக்கியத்தோடு காணப்படுகிறோமா? ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறோமா? நம்மை உணர்வோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆலயத்தை, ஆராதனையை நேசித்து இதில் பங்கு பெறுகிறோமா? அல்லது ஏதோ எங்கோ நடக்கிறது என்று சொல்லி நாம் இஷ்டப்படி போனோமா? ஆராதனையை புறக்கணித்து சென்றோமா? எத்தனையோ இடங்களிலே ஆலயம் இல்லை. சில இடங்கள் ஆலயங்கள் இருந்தாலும் ஆராதனை இல்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆலயத்திலே காலையும் மாலையும் ஆராதனை நடைபெறுகிறதே, அதில் பங்கு பெற்றோமா? நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணினோமா? நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்குள் அர்ப்பணித்து ஜெபித்தோமா? இதிலே நாம் குறைபட்டிருக்கிறோமோ அதை உணர்வோம். ஆண்டவர் தந்த ஆலயம், அதிலே பயபக்தியோடு தொழுது கொள்ள வந்தோமா? நம்மை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே, இனி நான் உமக்கு பிரியமாய் நடப்பேன், உம்முடைய ஆலயத்தை நான் நேசிப்பேன், ஆராதனையில் உற்சாகமாக கலந்து கொள்வேன், எல்லாரோடும் அன்புள்ளவராக இருப்பேன், ஐக்கியத்தோடு வாழுவேன், மன்னிப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமாகிய திருமறையை அனுதினமும் வாசிப்பேன். என் திருச்சபைக்காக, திருமண்டலத்திற்காக, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவேன் என்று நல்ல தீர்மானங்கள் எடுப்போம். அப்படி தீர்மானம் எடுத்தவர்களாக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுள் உருவாகும்படி நம்முடைய பாவங்களை உணர்ந்து பாவரிக்கு ஜெபத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோமாக. மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, சௌரசருக்கு விரோதமாக நாமத்தை சொல்லி
இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. இந்த விடுதலை ஏற்படியில் எங்களோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்ற வருகின்றோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த இரக்கத்தினால் பாவம் மன்னித்தருளும். உடைய பரிசுத்த ஆவியினால் நிறைவேறவும் புதுமையுள்ளாய் வாழவும் உம்மோடும் சகமனிதரோடும் சமாதானத்தில் வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளின் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த ஆண்டவருடைய வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை பெண்மையாகும், அவைகள் தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்கள் இணையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி உன்னிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல அருமையான இந்த ஆலயத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் நன்மையினால் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பினவர்களாக உம்மை நோக்கி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம். இந்த பிரதிஷ்டை நாளிலேயும் நாங்கள் ஒரு முகத்தோடு உம்முடைய சமூகத்திற்கு நேராக வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளிலேயும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். வரக்கூடிய ஆண்டிலேயும் இந்த ஆலயத்தின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகி இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சியாயிருக்கவும் உம்மை வெளிப்படுத்தவும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி திருச்சபையில் இணைத்து ஆண்டவரே உமக்கு மகிமையாய் வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரியும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர்களாக இந்த திருச்சபை நிரம்பி வெளியேற்றக்கதாக இன்னும் அறியாமையுள்ள ஜனங்களை இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளையும் இந்த தொழுவத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எங்களை கருவியாக பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் ராஜாக்களின் முதலாம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல
உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் என்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனல் பாடபத்திலே 371வது பாடல் 3 வாலிபர் கீதத்தை நாம் யாவரும் எழுந்து இணைந்து பாடுவோம். 371.
ஊடுருவிகளே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீங்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமுள்ள மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்த ஆவிக்கோ மகிமையோ நாவதாக ஆதியோ இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9ஆம் வசனம் முதல். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல் அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்பது. இது ஆண்டவரின் திரு வார்த்தை. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் அடங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். யோவான் அதிகாரம் 10 வசனங்கள் 22 முதல். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிக்காலமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன்,
நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் என்பது பாடம் முடிந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் என்னுடைய ஒரே பிரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உண்டாவதற்கு முன்னே பிதாவினால் நிச்சயிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்பட்டவர், செழிக்கப்பட்டவர், பிதாவோடே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பந்திலாத்தின் காலத்தில் சிலுவையிலிருந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதாவின் வாசல் வீற்றிருக்கிறார். உயிரோடு மரித்தோரின் நியாயத்திற்கு மகிமைப்படுத்த வருவார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவுக்குமாய் புறப்படுகிறவருமாய் பிதாவுக்கு மாறசோத்தடிக்கப்படுவாய் தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்பத்தை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிக்கும் நினைவுள்ளவரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு காத்திருக்கிறேன். ஆமென். தயவுசெய்து அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சி மக்களே, உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தர்மையான 25வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்போடு நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். அருகில் இருக்கின்ற மற்ற கிளை திருச்சபைகளிலிருந்தும் மஞ்சுவிளை திருச்சபையில் வந்திருக்கின்ற யாவரையும் வாழ்த்துகிறேன். அதே போல சபை ஊழியர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள், சபை நூப்பர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கு உறுதுணையாக இருக்கின்ற அருமையான திருச்சி மக்கள், சபை ஊழியர், பாடகர் குழுவினர், அதே போல கீபோர்டு வாசிக்கிற தம்பி எல்லாரையும் கூட நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நமது திருமண்டல உபதலைவர் ஐயா அவர்களை கேட்டுக்கொண்ட போது மகிழ்ச்சியோடு வருகின்ற சொன்னார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கும் ஆராதனை உண்டு, அதெல்லாம் முடித்துட்டு வேக வேகமாக சரியான நேரத்திற்கு நமக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சியின் சார்பாக அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்களை கௌரவப்படுத்தனமாக நம்முடைய சேகர செயலாளரும் நம்முடைய திருச்சபையின் முப்பெருமாகிய அன்பு சகோதரர் வந்து சால் அணிவிப்பார். சபையில் ஆபிரகாம் சாம்ராஜ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பழத்தட்டை வழங்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். வலுவிடுங்க அவங்களுக்கு. ஓகே, போதும் போதும்.
உங்களுடைய வாழ்த்துதலுக்கும் உங்களுடைய நீங்கள் கனப்படுத்தலுக்கும் உங்களை வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஹல்லேலூயா. ரொம்ப சோர்வா இருக்கவங்கள ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாழ்த்துற மக்கள்லாம் சோர்வா இருக்காங்களாமே. சரி, என்ன சொன்னாலும் உடனே ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னு என்ன செய்யணும்? கவனிக்கணும். சரி, இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நல்ல பண்டிகை நாள் உங்களோடு கூட சேர்ந்து இந்த நல்ல பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெறுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஒரு இரவிலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார் போதகருக்கு போன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணி இருக்கும். திடீரென்று அவர்கள் போன் பண்ணாங்க. அப்படி அவங்க போன் பண்ண போது அந்த போதகருக்கு திடீர்னு பாட்டியம்மா போன் பண்றாங்க, அதுவும் நடுராத்திரியில என்று அவருக்கு சற்று மனதிலே ஒரு அச்சம். என்னவோ ஏதுவோ வயது முதிர்ந்தான தாயார் என்று சொல்லி அவசர அவசரமாக அந்த தொலைபேசியை அவர்கள் எடுத்து அவர் பேசினார். அப்பொழுது இங்க கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க. நாளும் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளை சுத்தி, சரியா? ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? அப்போ அந்த போதகர் அதை எடுத்த உடனே அந்த பாட்டியம்மா கிட்ட கேட்குறாங்க, ஐயா அம்மா என்னம்மா இந்த நடுராத்திரியில
நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களே, என்னம்மா அவசரம் அப்படின்னு சொல்லி. ஐயா தூக்கம் வரலையா அப்படின்னா. என்ன வரலையா? தூக்கம் வரல. 11:30 12 மணிக்கு ஃபோன் பண்ணி பாட்டியம்மா சொல்கிறாங்க, என்ன வரலையா? தூக்கம் வரல அப்படின்னு. அப்போ போதகர் என்ன சொல்லியிருப்பார் உங்களுக்கு தெரியும். ஏம்மா தூக்கம் வரலன்னா ஒரு 4 பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பைபிளை வாசிங்க, உங்களுக்கு தன்னால் என்ன வந்துடும். ஆமாம், சிலருக்கெல்லாம் பைபிளை எடுத்த உடனே என்ன வரும்? தூக்கம் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கும் தூக்கம் வந்துடுமா? நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க, கொஞ்சம் பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, சரியா போயிடும். ஐயா இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பாடி பார்த்துட்டேன், 2 மணி நேரம் பைபிள் வாசித்து பார்த்துட்டேன், என்ன ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என்ன வரல? தூக்கம் வரல. இவருக்கு என்ன சொல்றதுனே புரியல. அப்போ பாட்டியம்மா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. வேற ஒன்றும் இல்லையா, போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணீங்க, அதை திரும்ப ஒருக்கா பண்ணுங்க. ஏன்னா அந்த பிரசங்கத்தை கேட்டபோது எனக்கு என்ன வந்தது? தூக்கம் வந்தது. இப்போ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் என்ன செஞ்சிருவேன். அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் இருக்க முடியாது, மாசம் வந்துகிட்டே இருக்கு. சரிதானா? ஆமா. இதை நல்ல வேலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லையா? கர்த்தர் நமக்கு தந்த இந்த தேவாலயத்திற்காக நாம் நன்றி சொல்லவும், இந்த தேவாலயத்திலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை திரும்ப ஒரு முறை எண்ணி பார்த்து, இத்தனை ஆண்டுகள் இந்த தேவாலயத்திலே எங்கள் ஆண்டவர் இருந்து என் ஜெபத்தை கேட்டு, என் பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு, எங்களுடைய வாழ்விலே இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை திரும்ப ஒரு முறை நாம் எண்ணி பார்த்து, இந்த வருஷத்திலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான நேரம் இந்த பண்டிகை ஆராதனை. இந்த பண்டிகையை நாம் பல்வேறு விதங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகையினுடைய பேச்சு வந்தவுடனே நாம் அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாம் அதுக்கென்று ஒரு திட்டமிடுகிறோம். முதல் நாள் கன்வென்ஷன் வைக்கணும், 2ஆம் நாள் ஆராதனை வைக்கணும், ஆசனம் வைக்கணும், ராத்திரி இந்த நிகழ்ச்சி வைக்கணும். இதெல்லாம் நாம் வழக்கம் போல நம்முடைய பண்டிகை கொண்டாட்டத்திற்காக நாம் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகள். அதே போல குடும்பங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், எதை வாங்கணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இவங்களெல்லாம் கூப்பிடணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த வருஷம் பண்டிகையை இப்படி ஆசரிக்க வேண்டும் என்று நாம் திட்டமிடுகின்றோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை நடத்துகின்றார். ஆனால் திருமறையிலே ஒரு அருமையான மக்கள் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார்கள். வாசியுங்கள், எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். இங்கே ஒரு மக்கள் கூட்டம் ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடி இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்களுக்கு இந்த ஆலய பிரதிஷ்டை மிகவும் சந்தோஷமாய் அமைந்ததற்கான ஒரு காரணம், இதற்கு முன்பு அவர்கள் கிட்டத்தட்ட 80-85 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆலயம் இல்லாத தேசத்திலே குடியிருந்தார்கள். பாபிலோனிலே சிறையிருப்பிலே அவர்கள் வாழ்ந்தபோது அங்கே கர்த்தருக்கென்று ஆலயம் இல்லை, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு வழி இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வழி இல்லை. அந்நிய தேசத்திலே அவர்கள் இருந்து கொண்டு இந்த தெய்வத்தை நினைத்தார்கள். ஆனால் சென்று ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு ஆலயம் இல்லை. எருசலேமிலே இருந்த ஆலயமும் இடிக்கப்பட்டு போயிற்று. ஆகவே அந்த மக்கள் ஆலயம் இல்லையே, ஆலயம் இல்லையே என்று சொல்லி கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் ஆலயம் இல்லாத ஒரு சூழலிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். 85 ஆண்டுகள் என்றால் கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பித்து தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணி, அந்த சொந்த தேசத்தில் மீண்டும் ஆலயத்தை எடுப்பித்து கட்டுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்து அந்த பிரதிஷ்டை நாளை கொண்டாடினார்கள் இல்லையா?
அதைத்தான் இங்கே ஏசாவின் புஸ்தகத்திலே அங்கே நினைவுபடுத்தப்படுகிறது. அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். ஆலயமே இல்லாத கிராமத்திலே இல்லாவிட்டால் தேசத்திலே இருந்து வந்து ஆலயத்தை கட்டி அதனுடைய மகிழ்ச்சியை அவர்கள் மிகவும் கொண்டாடினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தேவாலயத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, இந்த தேவாலயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எண்ணி மகிழ்ச்சியாய் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களிலே தெய்வம் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பண்டிகையை மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட வேண்டும். அதற்கான அழைப்பு தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் பண்டிகை கொண்டாடினார்கள். ஆனால் பண்டிகையினுடைய அந்த சூழலை மிக நேர்த்தியாக அவர்கள் கொண்டாடினார்கள். இன்றைக்கு நாம சில காரியங்களை செய்து அதோடு பண்டிகை கொண்டாட்டத்தை நிறுத்தி விடுகிறோம். நல்லா சாப்பிட்றோம், துணி எடுக்கிறோம், நல்லா காணிக்க போடுவோம், வருவோம் போவோம், எல்லாம் செய்வோம், வசனம் நடத்துவோம், பந்தி வருமாறுவோம், எல்லாம் செய்துட்டு கடைசியில் சொல்லுவோம் அப்பா பண்டிகை முடிந்தது என்று சொல்லி. இல்லை, பண்டிகை கொண்டாட்டத்திலே மிகவும் முக்கியமாக காணப்பட வேண்டிய அம்சங்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் பண்டிகை கொண்டாட்டத்திலே நாம் மறந்துவிட்ட துளைத்துவிட்ட சில காரியங்கள் மீண்டும் இந்த நாளிலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய பண்டிகை கொண்டாட்டங்களிலே நாம் நம்மை அநேக நேரங்களிலே இந்த இடத்திற்கு நாம் கொண்டு வராமல் நம்மை மறந்து விட்டோம், இல்லாவிட்டால் அந்த இடத்தை நாம் தொலைத்து விட்டோம். என்ன என்று சொன்னால், வாசியுங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆம், எங்கே பார்க்கிறோம்? பலியிட்டார்கள். ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடின அந்த மக்கள் பலியிட்டார்கள். ஒருவேளை நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஒரே பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். மீண்டும் நாம் பலி செலுத்த வேண்டிய இடம் நமக்கு இல்லை. ஆனாலும் நாம் பலி செலுத்த வேண்டி இருக்கிறது. இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையிலே நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய பலி என்னவென்று சொன்னால், வாசியுங்கள் ரோமருக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். நன்றாய் நிறுத்தி வாசிப்போம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். போதும். இந்த பண்டிகையிலே நாம் பண்டிகைகளை ஆசரித்துக் கொண்டே இருக்கிறோம். 1, 2 என்று நாம் 25 ஆண்டுகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பண்டிகையிலே, இந்த பண்டிகை ஆசரிப்பிலே, கொண்டாட்டத்திலே நாம் மறந்து போன ஒன்றை தேவன் நினைவுபடுத்துகிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை பரிசுத்தமான ஒரு பலியாக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கான ஒரு கொண்டாட்டம் தான் இந்த ஆலய பிரதிஷ்டை. நாம் நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய கரங்கள், நம்முடைய நாவு, நம்முடைய கண்கள், முழு சரீரமும் ஆண்டவருக்கு முன்பாக படைக்கப்பட வேண்டும். ஒருவேளை நிறைய காரியங்களை கர்த்தருக்கு படைத்திருக்கிறோம், கர்த்தருக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த பண்டிகையின் கொண்டாட்டத்தினுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக பல காரியங்களை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து நினைவுபடுத்துகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இளநீ கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், வாழை கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அசனத்திற்கு கிடா கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அரிசி கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் இரண்டாவது பக்கம். முதலாவது, உன்னை ஜீவ பலியாக, பரிசுத்தமான பலியாக நீ ஒப்பு கொடுக்காவிட்டால் அவைகளெல்லாம் செல்லா காசு. நான் 10 வாழை கட்டினேன், 100 வாழை கட்டினேன், பந்தல் முழுவதும் என்னுடைய வாழை தான்.
ஆனால் நம்மை ஆண்டவருக்கு பரிசுத்தமான பலியாக ஒப்படைக்காவிட்டால் நாம் கொடுத்த அத்தனையும் பயனற்றதாய் போய்விடும். இந்த காலவேளையிலே ஆண்டவர் இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார், நீ உன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு, நீ உன்னை பரிசுத்தமான பலியாக ஒப்புக்கொடு. இன்னைக்கு பண்டிகை ஆசரிப்பு என்று சொல்லுகிற பெயரிலே அநேக தீமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் அந்த தீமையான பழக்க வழக்கங்களிலே மிகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த கொண்டாட்டத்திலே மிகவும் முதன்மையாய் நான் எதிர்பார்ப்பது உங்களை எதிர்பார்க்கிறேன். உங்களை பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்காக நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த தேவாலயத்தை குறித்து சொல்லுகிற போது, நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நடமாடும் ஆலயங்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை சுமந்து கொண்டு திரிகின்ற ஆலயங்கள். அடிக்கடி நாம் அதை மறந்து போகிறோம், அந்த இடத்தை நாம் விட்டுவிடுகிறோம். நாம் ஆண்டவரை சுமந்து கொண்டு திரிகின்ற நடக்கின்ற நடமாடும் ஆலயங்கள் என்பதை அநேக நேரங்களிலே நாம் மறந்து போகிறோம். இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துகிறார், நீ நடமாடும் ஆலயம். முன்னிலே நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னை பரிசுத்தமான பலியாக எனக்கு நீ என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். உன்னுடைய மனதிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கான இடம் உண்டாக வேண்டும். உன் வாழ்விலே பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தைக்கு இடம் உண்டாக வேண்டும். இந்த காலவேளையிலே நாம் நம்மை சிந்தித்தை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது, அவர்கள் பலியிட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தெய்வ ஜனமே, இந்த பண்டிகை ஆசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஜீவ பலியாக பரிசுத்தமான பலியாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பலிபீடத்திலே உங்களை நீங்கள் படைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கையின் காணிக்கைகளை அல்ல, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, அந்த மக்கள் தங்களுடைய பண்டிகை ஆசரிப்பின் போது செய்த காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கே பார்க்கிறோம், பண்டிகையினுடைய இரண்டாவது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்னைக்கு இப்ப இவ்வளவு பேர் தான் இருக்கிறோம். இவ்வளவு பேருக்கும் கொஞ்சம் ஆராதனை முக்கியம். எனக்கு கொஞ்ச நேரத்தில் பாருங்க இடம் கொள்ளாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யாது? இடம் கொள்ளாது. அவங்களுக்கு பண்டிகைன்னா என்னது? அவங்களுக்கு பண்டிகைன்னா என்னது? போஜனம் தான். பெஞ்ச போடுறதுக்குள்ள நம்ம போய் உட்கார்றதுக்குள்ள முதல்ல உட்கார்ந்துட்டு, ஆமா தெய்வ ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை ஆராதிப்பதற்கான இடம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்க வேண்டும். இந்த பண்டிகை நாளிலே தெய்வத்தை ஆராதிப்பதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும், சமயத்தை கொடுக்க வேண்டும், அதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கான ஆராதனை மிகவும் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு நிறைய நேரங்களிலே நாம் ஆராதனையை அல்லல் தட்டுகிறோம், ஆண்டவரை ஆராதிப்பதை அல்லல் தட்டுகிறோம். சிலரெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கு முன்னால் இருப்பதனாலே தெரியும், சரியா காணிக்கை எடுக்கிற பாட்டு பாடும்போது வேகமா வருவாங்க. அங்கே நின்று எடுக்கிற ஆளை கூப்பிட்டு பையில போட்டுட்டு அவர் இங்க திரும்புறதுக்குள்ள அவர் எங்க போயிருவாரு? வீட்டுக்கு போயிருவார். ஏன்? இங்க இருக்க ஆண்டவர் எதுக்கு தான் காத்திருக்காரு? ஆமா, சிலர் பாத்தீங்கன்னா பாட்டு நேரத்துக்கு வரமாட்டாங்க, கரெக்டா பிரசங்கத்துக்கு வர்றது நல்ல ஓரத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க.
செவ்வறு ஓரத்தை தெரிஞ்சுக்கிறது. அருமையா உட்கார்ந்து ஒரு தூக்கம், ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் முடிஞ்ச உடனே காணிக்க போட்டுட்டு ஒரே ஓட்டம். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவரை ஆராதிப்பதற்காகத்தான் தேவன் இவ்வளவு மகிமையான மகத்துவமான இந்த ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்காகவே இவ்வளவு அழகான ஆலயத்தை தெய்வம் நம்மை நேசித்து தந்திருக்கிறார். இந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் வர வேண்டும், தன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்முடைய உள்ளங்களிலே ஏவி எழுப்பி நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், வேண்டியவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இந்த ஆலயத்தை அவர் இந்த இடத்திலே நமக்கு ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எங்க ஊர்ல ஆலயம் இருக்குன்னு சொல்லுகிற பெருமைக்கல்ல, அவருடைய பிள்ளைகளாக இங்கே வந்து அவரை ஆராதிப்பதற்காக. சிலரெல்லாம் இங்க வந்தா வாயை திறக்கிறதே கிடையாது. வாய் என்ன செய்யறது இல்லை, திறக்கிறதே இல்லை. பாட்டுன்னு சொன்னா பாவங்கள் இந்த 2 பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க பாட வேண்டியது பின்னால இருந்து தலையாட்டிட்டு போயிடும். இல்லை, கர்த்தரை ஆராதிப்பது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. நாம் ஒவ்வொருவரும் அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், மகிமையை செலுத்த வேண்டும். ஒரு நாள் ஒருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன். அவர் கொஞ்ச நாளாக ஆலயத்திற்கு வரவில்லை. அப்பொழுது நான் சென்று அவர்களை சந்தித்து, ஐயா நீங்களாம் ஆலயத்திற்கு வரவில்லையே, பெரிய ஆட்கள் வரலாமே என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், இப்பொழுது எனக்கு அங்கே பதவி இல்லை, நான் அதனால் வரவில்லை. அப்ப எதுக்கு வந்திருக்கிறார் அவரு? எனக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏதாவது இருந்தா வருவோம். ஏன் நீங்க வரலையான்னு கேட்டா, நான் வரலையா, நமக்கு அங்க என்ன ஒரு பொறுப்பும் கிடையாது. இல்லை, தேவனுடைய ஆலயம் பொறுப்புகளை சுமந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, அதற்கு வேண்டும். ஒரு காரிய நிகழ்ச்சி நடத்த வேண்டுமானால் அதற்கு பொறுப்பாளர்கள் வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஒரு தடவை அவர் செய்தால் இன்னொரு தடவை இன்னொருவர் செய்யட்டும், அது தேவையில்லை, அது நமக்கு முக்கியம் இல்லை. நாம் அவரை ஆராதிப்பது முக்கியமானது. கர்த்தருக்கு நாம் சொல்ல வேண்டிய துதியை, ஸ்தோத்திரத்தை, என்னை ஆசீர்வதித்தீரே, என் மனைவி, என் பிள்ளைகளை, குடும்பத்தை, தலைமுறையை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவதற்கு தெய்வம் இந்த ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே அமர்ந்து உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு பெரிய அரண்மனை உண்டு, அரண்மனையில் எனக்கு சேவகம் செய்ய 1000 ஆட்கள் உண்டு, ஆனால் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறதையே நான் என்ன செய்கிறேன், தெரிந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் நாம் மிஸ் பண்ண, இல்லாவிட்டால் தவறவிட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை மிக முக்கியமானது என்பதை நினைவுபடுத்துகிறார். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தான் இங்கே முதலிடம். மற்றவைகள் எல்லாம் அவசியமானவைகள், இல்லை என்று சொல்லவில்லை, அவசியமானவைகள். ஆனால் ஆண்டவருக்கு நம்மை பலியாக ஒப்புக் கொடுப்பதும் அவரை ஆராதிப்பதும் நம்மேல் விழுந்திருக்கிற கடமை. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்துகிறோம், எந்த ஆலயத்திற்கு நாம் வருகிறோம்? ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நான் வருகிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆராதனை 50 தடவை சொல்லியாச்சுன்னா ஆராதனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காங்க. இல்லை, ஆராதனை என்பது அது மிக முக்கியமானது, அது உன்னதமானது. ஆராதனை நம்மை தூய்மைப்படுத்துகிற இடம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதிக்கிற போது பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் என்று உணரவும், பரிசுத்தப்படுத்துகிற தெய்வத்தை புகழ்ந்து அவருடைய உண்டாகும் பரிசுத்தமான வாழ்வை பெறுவதற்கான இடம்தான் ஆராதனை, இடம்தான் ஆராதனை. இன்றைக்கு ஆண்டவர் அதை நினைவுபடுத்துகிறார். முதலாவது நம்மை பரிசுத்தமான பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நம்மை நினைவுபடுத்துகின்றார். இரண்டாவது அவரை ஆராதிப்பதற்கான ஆராதனை. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தருக்கு முன்பாய் நின்று, நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வத்திற்கு முன்பாய் நின்று அந்த இரக்கத்தை, பரிசுத்தமாக்குதலை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடம், அதுதான் ஆராதனை. ஆராதனை முடிந்தவுடனே என்ன நாம் உணர்கிறோம், உணர வேண்டும், என் ஆண்டவர் என் பாவத்தை எனக்கு மன்னித்து விட்டார், நான்
ஒருவேளை பல பாடல்களை பாடி நம்மை உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக பல காரியங்களை செய்துவிட்டு ஆராதனை என்று சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் அந்த ஆராதனையிலே உணர வேண்டும். அவருடைய பரிசுத்தமாக்குதலை உணர வேண்டும். இந்த பண்டிகை நாள் மீண்டும் ஆண்டவர் நமக்கு அதை நினைவுபடுத்துகின்றார். மூன்றாவதாக அந்த மக்கள் பண்டிகைகளை செய்த மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். இல்லையா? ஒருவேளை இங்கே பஸ்கா என்று சொல்லுகிற போது நினைவு கூறுதல் பஸ்கா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நன்றாய் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நினைவு கூறுதல். என்ன நினைவு கூற வேண்டும்? என் ஆண்டவர் எனக்காக பட்ட பாடுகளை நான் நினைவு கூற வேண்டும். நாம இந்த ஆலயத்துக்கு செங்கலை தூக்கி வச்சு இதற்கு கதவுக்கு ஊர் பூரா அலைஞ்சு அந்த கஷ்டப்பட்டதை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய அநேகருடைய நினைவு என்ன? இந்த தேவாலயத்திற்காக நான் அதை கொடுத்தேன், அதற்காக நாங்கள் எல்லாரும் இப்படியாய் ஊராய் சென்று நன்கொடைகளை வசூலித்து கஷ்டப்பட்டு கட்டினோம் என்று நம்முடைய கஷ்டத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பண்டிகை எதற்கு தெரியுமா? ஆண்டவர் நமக்காகப்பட்ட கஷ்டங்களை நினைப்பதற்காக, நம்முடைய தெய்வம் நமக்காக பட்ட பாடுகளை நினைப்பதற்காக, நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைப்பதற்காக, நமக்காக கொடுத்த ஜீவனை நினைப்பதற்காக, நமக்காக இந்த பூமிக்குள்ளே மரணத்தை பார்க்க கூடாத தெய்வம் மரணத்தை ருசி பார்த்து இந்த பூமிக்குள்ளே 3 நாட்கள் இருந்தாரே, அதை நினைவு கூறுவதற்காக, உயிர் தெழுந்தாரே, அதை நினைவு கூறுவதற்காக தெய்வம் இந்த தேவாலயத்திலே இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய பாடுகளை நினைவு கூற வேண்டும். நம்ம பட்ட பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கஷ்டங்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகை நாளிலே தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரே, அதை நாம் இந்த வேளையிலே நினைவு கூற வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம பட்ட கஷ்டத்தையே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இந்த பண்டிகை நாள், இந்த ஆராதனை அவரை நினைவு கூறுகிற ஆராதனை, அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூறுகிற ஆராதனை. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை அந்த மக்கள் மிகுந்த பாடு, சிறையிருப்பிலை மிகுந்த பாடுகளை பட்டு கஷ்டத்தை அனுபவித்து மிகவும் கடினத்தோடு பிரயாணப்பட்டு வந்து ஆலயத்தை மிகவும் போராட்டத்திற்கு மத்தியிலே அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள், அலங்கத்தை கட்டி எழுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்காக எகிப்திலே விடுதலைக்காக அடிக்கப்பட்டு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த நாளிலே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை இந்த ஆராதனையிலே நாம் நினைவு கூறுகிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த ஆலயத்திற்கு இன்னைக்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவன் இந்த ஆலயத்திலே இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறும்படியாய் இந்த பண்டிகையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது சொன்னேன், பலியிடுவதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காக. இரண்டாவது, அவரை ஆராதிப்பதற்காக. மூன்றாவது, நீங்கள் அவரை நினைவு கூறுவதற்காக.
அவரை நினைத்து பார்ப்பதற்காக, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதற்காக, அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்த விடுதலையின் வாழ்வை நினைத்து பார்ப்பதற்காக தெய்வம் இந்த நல்ல ஆலயத்தை தந்து இந்த ஆலயத்தினுடைய பண்டிகையை கொண்டாட நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படி நாம் செய்கிற போது அங்கே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வேத பகுதி நினைப்பூட்டுகிறது. வாசியுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். போதும், கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். இந்த பிரகாரமாய் அவர்கள் பண்டிகை கொண்டாடினார்கள். தெய்வம் நம்மை மகிழ்ச்சியாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கொஞ்சம் பேர் மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருக்கிறோம். வரும்போது மகிழ்ச்சியா வந்தவங்க உண்டு. இந்த வருஷம் போன வருஷம் எல்லாம் ட்ரெஸ் எடுக்க முடியல, இந்த வருஷம் நல்ல ட்ரெஸ் கிடைச்சதுன்னு மகிழ்ச்சியா வந்திருக்கிறோம். போன வருஷம் கொஞ்சம் நகை வாங்கணும்னு நினைச்சேன், வாழை அப்படி இப்படி ஆகி போச்சு, வாங்க முடியல. இந்த வருஷம் நாங்க கொஞ்சம் நகையை எடுத்துட்டோம்னு சொல்லி மகிழ்ச்சியா வந்திருக்கிறோம். ஆனா அந்த மகிழ்ச்சியெல்லாம் எதிர இருக்கிறவங்களை பார்த்தோன்னே பறந்துடும். நம்மளை விட ஒரு 1000 ரூபாய்க்கு கூடுதலான ட்ரெஸ் கொடுத்துருக்கோங்கள எட்டி பார்த்துட்டா நம்ம கொடுத்ததுக்கு என்னதாயிரம் போயிடும்? சொல்லுங்க, புஷ்ன்னு போயிடும். ஆமா, நான் 10 பவுன் எடுத்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன், நீங்க 15 எடுத்துட்டாங்களேன்னு சொன்னா புஷ்ன்னு போயிடும். ஆனால் ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை என் உள்ளத்திலே தந்தீர். இந்த தேவாலயத்திலே இருக்கிற ஆண்டவர் நாம் விவிதமாய் இந்த ஆலயத்தினுடைய காரியங்களை கொண்டாடினால், நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால், அவருக்கு உண்மையாக ஆராதனை செய்து நாம் பரிசுத்தமான வாழ்வை அவருடைய ஆராதனையிலே நாம் பெற்றுக்கொண்டால், அவரை இந்த தேவாலயத்திலே வந்து நினைத்து பார்த்து அவர் பட்ட பாடுகை, அவருடைய மீட்பிற்காக, நம்முடைய மீட்பிற்காக அவர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். அவர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். என்ன? ஆமா, அவருடைய சந்தோஷத்தை குறித்து அவரே சொல்லி இருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, ஆனால் உலகத்தால் கொடுக்க முடியாததும் எடுக்க முடியாததுமான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நான் உங்களுக்கு இங்க வச்சிருக்கிறார். என்ன? ஆண்டவர் அவருடைய ஆலயத்திலே, அவருடைய பிரகாரத்திலே, அவருடைய சமூகத்திலே உலகத்தால கொடுக்க முடியாததும் உலகத்தால எடுக்க முடியாததுமான சந்தோஷத்தை எங்கே வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய வாழ்விலை பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், இந்த பண்டிகை, இந்த ஆராதனை இவ்விதமாய் அமைய வேண்டும் என்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். முதலாவது, உங்களை பரிசுத்தமான பலியாக ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவது, எனக்கு அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். மூன்றாவது, அவரை நினைவு கூறுங்கள். சில நேரத்தில் எல்லாம் செய்து கடவுளை மறந்து போயிடுவோம். கடவுளுடைய ஆலயத்திற்குள்ளே இருக்கிறோம் என்கிற உணர்வற்று நாம் போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதை நினைவுபடுத்துகிறார். எங்கே அவருடைய சந்தோஷம் இருக்கிறது? இந்த ஆலயத்திலே தேவனுடைய சமாதானம் இருக்கிறது, அவருடைய நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. இதே போல ஒரு நாளிலே பண்டிகை கொண்டாடினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். எல்லாரும் வந்தார்கள், பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெற்றார்கள், அவருடைய இல்லங்களுக்கு அவர்கள் சாப்பிடுவதற்காக சென்று விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு அம்மா மட்டும் ஆலயத்தில் ஓரத்தில் உட்கார்ந்திருந்து, ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் சந்தோஷத்தை வச்சிருக்கிறீரே, சமாதானத்தை வச்சிருக்கிறீரே, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீரே, இந்த பண்டிகை நாளில் அது எனக்கு வேண்டும் என்று ஒரு ஓரத்திலே நின்று அழுதாள், இருதயத்தை உடைத்தாள், ஊற்றினாள். அவள் திரும்ப போகும்போது எப்படி போனா? அதான், அதுக்கு தான் இந்த தேவாலயம். நீங்கள் நானும் வருத்தங்களோடு, பாரங்களோடு, கவலைகளோடு இங்கே வந்தாலும் திரும்பி போகிற போது தெய்வத்தினுடைய சந்தோஷத்தை, தெய்வத்தினுடைய சமாதானத்தை, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை இங்கிருந்து எடுத்து போவதற்காக தெய்வம் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதைத்தான் அன்னாள் செய்தால். இருதயத்தை உடைத்து ஊற்றினாள் ஜீவ பலியாக. தன் கண்ணீரை ஆண்டவருடைய பலிபீடத்திலே ஊற்றினாள். தன்னுடைய இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் ஊற்றினாள். ஆண்டவரை உள்ளத்தில் ஆராதித்தாள். அவரை நினைத்து அம்மால செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லையா?
நீ நினைச்ச முடியும். தெய்வம் அவருடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஆலயத்திலே கேட்டார். ஒருவேளை கேலி பண்ணனா, பரிகாசம் பண்ணா, அதெல்லாம் அடுத்த பக்கம். ஆனால் தெய்வம் சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுத்தார். இந்த பண்டிகை நாளிலும் அவரை தேடி வந்திருக்கிற நமக்கும் அதுதான். ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நேற்றும் என்றும் என்றும் மாறார். அந்த தெய்வம் அன்றைக்கு அங்கே இருந்தவர் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற போது இவ்விதமாய் நம்மை அர்ப்பணம் செய்து அவரை ஆராதித்து அவரை நாம் நினைத்து வாழ்வோம் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த பண்டிகை நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்வை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயாவிற்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக 213வது பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் முன்பதாக வந்து உடைய காணிக்கைகளை படைக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். முதலாவது ஆண்கள் வந்து காணிக்கை செலுத்த முன்பதாக பெண்கள் காணிக்கை செலுத்த அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 213வது பாடலை பாடுவோம்.
ஆண்டவரே
25வது பாடல். 1000 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 25. ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. யாவரும் தேவொளி பாடுங்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்து பண்களும் சேருங்களே. துதிகள் நிறையும் தாளங்களால் தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சில் நாவில் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களால் மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் கூடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே. சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். ஃபயர் பாய்ஸ் காணிக்க திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செய்யனின் சம்பாதம் சேவிக்கையுவேளை ஐயானின் அடிபணிந்தேன். செய்யனின் சம்பாதம் சேவிக்கையுவேளை ஐயானின் அடிபணிந்தேன். சொந்தம் உலகெல்லாம் சோர வழி செல்ல எந்தாய் துணி மாலை கோத்து நின் பொற்பாதம் பிடித்துக் கொள்வேன். பொந்தி கமலமம் பூமாலை கோத்து நின் பொற்பாதம். ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே தேவாதி தேவன் அவர் நம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய சரீரம் பரிசுத்தமான ஒரு பலியாய் கர்த்தருடைய பலிபீடத்திலே படைக்கப்பட நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆராதனை எத்தனையோ நேரங்களிலே நாம் தவற விட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆலயத்திற்கு வருகிறோம், நம்முடைய கஷ்டங்களையே நாம் நினைத்து புலம்பி செல்கிறோம். நம்மை ரட்சிப்பதற்காய் நம்முடைய தேவாதி தேவன் சிலுவை பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளை நினைவு கூற மறந்தவர்களாய் போய்கொண்டிருக்கிறோம். நாளிலே ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நாம் அவரை நினைக்கிற போது அவர் நம்மை சந்தோஷப்படுத்துவார். இப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவாதி தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே தேவாதி தேவன் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களையே உமக்கு ஜீவ பலியாக, பரிசுத்தமான பலியாக படைக்க வேண்டும் என்று நீர் எங்களை நினைப்பூட்டி இருக்கிறீர். உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நினைப்பூட்டி இருக்கிறீர். உம்முடைய பாடு, மரணம், ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய மீட்பிற்காக, ரட்சிப்புக்காக நிறைவேற்றின உம்முடைய தியாகத்தை, தியாக பலியை, பரிசுத்த பலியை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடையவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீர். இவைகளை நாங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, அதற்கு அடையாளமாக நாங்கள் படைத்திருக்கிற இந்த நல்ல காணிக்கையை, ஸ்தோத்திர காணிக்கையை, ஆண்டவரே கை காணிக்கையை மற்றும் ஆண்டவரே இந்த பண்டிகை நாளின் சிறப்பிற்காக நாங்கள் கொடுத்திருக்கிற விசேஷித்த காணிக்கைகள், நன்கொடைகள், இந்த ஆலயத்தை நேசித்து படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உமது நாமத்திற்கு மகிமையாக அவைகளையும் படைத்த எங்களையும் நீர் பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிரதான குரு பிரசன்னம் அருள் வீரே, பிரிய சிடர் நடுவிலே, பிரசன்ன மானவரே, பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே, தேவனாய் பிசகாதே அரசாளும் பெருந்தகையே, அப்பமதை பீட்கையிலே வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருவதாவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே, ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்களே காலத்திலே விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர்வானங்களையும் பூமியையும் அவையெல்லாவற்றையும் விசேஷமாக மனுமக்களாகிய எங்களையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஸ்தோத்தரிக்கின்றோம் தூய நின் நாமம், தூதர் குலத்தோடு
சேனைகளின் கர்த்தராம் தேவரின் தூயவர் தூயவர் தூயவரனவே துதி மிகுந்தேறிட மேன்மைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கின்றோம். நின் மகிமையினால் நிறைந்தனவேவன் நித்திய மகிமை நிமலனே உமக்கே துதியம் செய்து மகிமைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவரின் தூயவர் 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 எனவே துதியம் செய்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவராம் கருணையாயே வருபவராம் உத்தம தோத்திரம் ஏற்பவராம் உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் ஒரே தந்துருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் ஏகபலியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்து தமது சொந்த சரீரத்தை பாவ நிவாரண பலியாக நமக்கு ஒப்புக் கொடுத்து பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நேர்காவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறு நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்ற பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுடுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுவிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தில் எங்களுக்கு தாரும், விரோதமாய் குற்றம் சொல்லுகிறார்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல்
தீமிழந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டுடைய திருப்பந்தியிலே சேரும் அழைப்பையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிற நாம் நம்முடைய தகுதியற்ற நிலைமையை நாம் உணர்ந்து, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும், உம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி தாழ்வின் விண்ணப்பத்தோடு கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேருவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, நம்பி பள்ளி சேர்ப்படியாமல் தேவடைய அளவற்ற இறக்கத்தை நம்பி செல்கிறோம். நம்மைகளின் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரங்கள், ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்வது ஆராய்ந்தாராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மியான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விளைவிதா சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாய் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வாசம் ஏற்றுவதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் என எங்கள் கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கூட்டியே எங்களுக்கிற ஜெபம் செய்வோம். யாவர் முழங்கால் படியிட்டு இந்த நல்ல பண்டிகை நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் வேண்டுதல் செய்ய போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, இந்த தேவாலயத்திலே இருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த பூமியின் நற்பலன்களை நமக்கு தருகிற தேவன். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த வேளையிலே ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, நாம் எடுத்து செய்யலாம் முயற்சிகளுக்காக, நம்முடைய வருமானங்களுக்காக, நம்முடைய போக்குக்காக, வருத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக, எல்லாவற்றுக்காகவும் நாம் ஆண்டவரை நோக்கி இந்த வேளையிலே, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும், எங்களையும் ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் எடுத்து செய்கிற எல்லா முயற்சிகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பூமி தன் பலனை எங்களுக்கு தரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய உழைப்பிற்கு மேலான பலனை நாங்கள் இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான கிராமத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் தந்த இந்த தேவாலயத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வியாகுலங்கள், வியாதிகள் வருகிற போதெல்லாம் உம்மை தேடி வருவதற்கும், உம்மால் அருளப்படுகிற விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கும் நீர் இந்த ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டு ஒவ்வொருவரையும் குடும்பத்திலே நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எடுத்து செய்கிற விவசாயங்கள் மற்றும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாய் எடுத்து செய்கிற எல்லா முயற்சிகள், வியாபாரங்கள் மற்றும் ஆண்டவரே அதற்காக மேற்கொள்ளுகின்ற பிரயாணங்கள், பிள்ளைகளுடைய நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நல்ல ஆலயத்திலே இருந்து உடைய பிள்ளைகளை போதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பீராக.
எப்போதும் உடைய தேவ கரம் ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. போகும்போதும் வரும்போதும் கண்ணின் கருவிழியை போல நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உமக்கென்று பரிசுத்தமான பலியாக தினந்தோறும் தன்மை ஒப்பு கொடுத்து உமக்கு ஆராதனை செய்து ஆண்டவரே, உடைய வெளியேறப்பட்ட பாடு, ஆண்டவரே, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை நினைவு கூர்ந்து எப்பொழுதும் நன்றி உள்ள பிள்ளைகளாய் இவர்கள் வாழ இவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபை ஊழியரை ஆசீர்வதித்தருளும். குருவானவரே, குடும்பத்தை ஆசீர்வதியும். எந்த நல்ல திருச்சபைக்காய் கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற, முன்னின்று செயல்படுகின்ற, பின்னால் இருந்து ஜெபத்திலே தாங்குகின்ற அனைவரையும் என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளை தலையாக்குவீராக. அநேகருக்கு கடன் கொடுக்கும் மக்களாய் ஆண்டவரே கைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மேலாவார்களாக. உம்முடைய ஆசீர்வதிக்கும் எப்பொழுதும் கரம் ஆண்டவரே யாவரோடு கூட இருக்கட்டும். நிறைய ஆசீர்வதியும். தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகள், ஆண்டவரே, ஆராதனைகள், செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஜெயமும் மகிமையும் சேர்த்துதிக்கனமும் செப்பரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீர்க்கென்றும் உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். எல்லாவதிக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய தேவனையும் அவருடைய குமாரனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் நிலைத்திருக்கும்படி ஒளிரத்தையும் சிந்தை காக்க கிடவது பிதா, குமாரன், பரிசுத்தாயுமாகிய சர்வதேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் பணியில் திரு டி. பால்துரை, சபை ஊழியர், காமராஜ் நகர். ரெவரண்ட் வி. ரவி மோகன்ராஜ், சேகர தலைவர், மஞ்சுவிளை சேகரம். திருச்சபை மக்கள், காமராஜ் நகர் சபை.